கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 57:2 வாசிக்கலாமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன். ஆமென். ஒரு விசுவாசம் பாருங்க, இந்த உலகத்தில் எனக்காக யாரும் எதுவும் செய்ய முடியாது, ஆனால் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன். ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் எனக்கு என்னென்ன தேவையோ, நான் பிறந்ததுலேருந்து நான் மரிக்கும் காலம் வரைக்கும் இந்த பூமியில் நான் வாழ்கிற நாட்களில் எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் இயேசுவால் தான் செய்து முடிக்க முடியும். என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை எனக்காக தான் செய்து முடிக்க முடியும். இந்த பூமியிலே நோட்டத்தை முடித்து அவருடைய சமூகத்துக்கு நான் போகும்போது அங்கே நான் என்னவா இருப்பேன் என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர் அவர் உன்னதமானவர். இதை தான் தாவீது இங்கே கற்றுக் கொடுக்கிறார். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இன்னும் நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன், தனிமையில் இருக்கிறேன், இதுக்கு மேலே என் லைஃப் என்னவாகும், இதுக்கு மேலே என் பிள்ளையோட லைஃப் என்னவாகும், இதுக்கு மேலே என் குடும்பம் என்னவாகும், இப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா? ஆனால் இந்த வசனம் உங்களை தேற்றட்ட இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் ஆல்ரெடி செஞ்சுட்டா தெரியுங்களா? நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே, நீங்கள் தாயின் கருவிலை உருவாகும் முன்னே உங்களுக்கு என்னெல்லாம் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் அழகாக நேர்த்தியாக செய்து முடிச்சிட்டார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவை அது அழகாக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். இனிமேல் செய்வதற்கு ஒன்றுமில்லை. நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கான பிளான் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஒரு திட்டத்தோடு ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் பூமிக்கு உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். இதை அறியாமல் தான் நம்ம என்ன செய்கிறோம்? பூமியிலே வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், இல்லாமைகள், தேவைகள், இதுக்கு நடுவில் ஆண்டவரை போட்டு அலட்டிகிட்டு இருக்கோம். ஆண்டவரே நான் என்ன செய்வேன் தெரியுமா? விசுவாச கண்களால் பாருங்க, உங்களுக்காக அவர் யாவற்றையும் செய்து முடித்தவராய் இருக்கிறார். ஆமேன். சங்கீதம் 138:8 சொல்லுகிறது, எனக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியை நிகழ்விடாது இருப்பீராக. என்னவா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த இடத்துல என்ன சொல்லுகிறது? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனால் சங்கீதம் 38:8 சொல்லப்படுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. அவர் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் முடித்திருக்கிறார். நீங்கள் அவரிடத்துல விசுவாசத்தை துவங்குங்கள். உங்கள் நம்பிக்கை அவரிடத்துல துவங்குங்கள். உங்களுக்கு முடித்த காரியங்களை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காண்பிப்பார். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கு, இல்லை ஒரு ஆண் பிள்ளை, ஏதோ ஒரு பிள்ளை உங்களுக்கு பிறந்திருக்கு. அந்த பிள்ளை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஒரு வாலிப பிள்ளையா இல்லை ஒரு சின்ன பிள்ளையா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அவரோட திருமணம் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை இல்லை உங்கள் வீட்டுக்கு மருமகள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. உங்களால் அதை பார்க்க முடியல. ஆனால் கர்த்தர் இது எல்லாவற்றையும் கண்டு இருக்கிறார். உங்களுடைய 1000 தலைமுறைகள் அவருக்கு தெரியும். ஆமேன். உங்கள் வயதான காலத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியும். உங்கள் வாலிப நாட்களில் நீங்கள் என்னவா இருக்க போகிறீங்கன்னு அவருக்கு தெரியும். ஆமேன். அதனால் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சகலவற்றையும் உங்களுக்காக செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கலாம். நல்ல தெய்வமே, இந்த நாள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, என் வாழ்க்கையில் என்னவாகுமோ, என் பிள்ளைகளுடைய காரியம் என்னவாகுமோ என்று பயந்து தெரிகிறேன். இவர்கள் சரீரத்தினுடைய அப்பா சோர்வுகள் எப்படி இருக்கிறதே என்னவாகுமோ என்று பயந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றி தேற்றி பேசியிருக்கிறீங்கப்பா. அவர்களுக்காக எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் மாத்திரமில்லை, எங்கள் 1000 தலைமுறைகளுக்கு அதுக்கு மேற்பட்டு உங்கள் வருகை மட்டும் இருக்கிற தலைமுறைகளுக்கும் இது செயல்படுவதாக. இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all.